ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 பட்ஜெட்டை போட்டாச்சு. நாங்களும் 30 முறை அதிகாரிகள் கிட்ட அமைச்சிட்ட ஏறி இறங்கியாச்சு, நடந்தாச்சு. யாரை கேட்டாலும் ஆமாயா சொல்லியிருக்கிறோம், அமல்படுத்துறோம். நல்ல கோரிக்கை, கண்டிப்பா கைவிட்ட மாட்டோம்னு சொல்றீங்க. ஆனா 3 வருஷமா அமல்படுத்தாதது ஏன்? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் தென்னை உற்பத்தி செய்யறாங்க, நிலக்கடலை உற்பத்தி செய்யறாங்க, எள் உற்பத்தி செய்யறாங்க. ஆனா மலேசியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பாமாயிலுக்கு 1 லிட்டருக்கு 75 ரூபா மானியம் கொடுக்குறீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு விவசாயிகளா, மலேசிய விவசாயிகளா? நாங்க கேட்கிறோம். எதிர்த்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற நிலைமையை தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக அலையோ நலஞ்சாச்சு, லோ நலஞ்சாச்சு. சட்டமன்றத்தோட படிக்கட்டுகள் தேஞ்சு போச்சு, தலைமைச் செயலகத்தோட படிக்கட்டுகள் தேஞ்சு போச்சு, அமைச்சர் வீட்டில் போட்ட செருப்பு தேஞ்சு வச்சு. ஆனால் எங்கள் கோரிக்கை என்னாச்சு? கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே 66வது வாக்குறுதியாக தமிழ்நாட்டு உழவர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நியாய விலைக் கடைகளே மானிய விலையிலே தேங்காய் எண்ணெயையும் கடலை எண்ணெயையும் விற்பனை செய்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவோம் என வாக்குறுதி அளித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 பட்ஜெட்டை போட்டாச்சு. நாங்களும் 30 முறை அதிகாரிகள் கிட்ட அமைச்சிட்ட ஏறி இறங்கியாச்சு, நடந்தாச்சு. யாரை கேட்டாலும் ஆமாயா சொல்லியிருக்கிறோம், அமல்படுத்துறோம். நல்ல கோரிக்கை, கண்டிப்பா கைவிட்ட மாட்டோம்னு சொல்றீங்க. ஆனா 3 வருஷமா அமல்படுத்தாதது ஏன்? அதை கேட்டு அமைதியாக போராடக்கூடிய விவசாயிகளை அலைக்கிழிப்பது ஏன்? மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் டெல்லியிலே மாண்புமிகு பிரதமர் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றாமைக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் கொடுத்த வாக்குறுதியை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்துவது ஏன்? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் தென்னை உற்பத்தி செய்கிறாங்க, நிலக்கடலை உற்பத்தி செய்கிறாங்க, எள் உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் மலேசியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பாமாயிலுக்கு 1 லிட்டருக்கு 75 ரூபா மானியம் கொடுக்குறீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு விவசாயிகளா, மலேசிய விவசாயிகளா? நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வர்ற தேர்தலில் இந்த கோரிக்கை நிறைவேற்றினா நாங்கள் உங்களை மலேசியாவுக்கு இந்தோனேசியாவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுப்ப போகிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கே போகிறதில்ல. கெஞ்சியாச்சு, கூத்தாடியாச்சு, கோரிக்கை வச்சாச்சு. இனி எதிர்த்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற நிலைமையை தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக அலையோ நலஞ்சாச்சு, லோ நலஞ்சாச்சு. சட்டமன்றத்தோட படிக்கட்டுகள் தேஞ்சு போச்சு, தலைமைச் செயலகத்தோட படிக்கட்டுகள் தேஞ்சு போச்சு, அமைச்சர் வீட்டில் போட்ட செருப்பு தேஞ்சு வச்சு. ஆனால் எங்கள் கோரிக்கை என்னாச்சு? ஏன் அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க? மலேசிய பாமாயில், கேடுகட்ட பாமாயில், நோயை கொடுக்குற பாமாயில் தான் உங்களுக்கு எல்லாம் வேணுமா? விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தரமான உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்கிறோம். எங்களுக்கு மானியம் கொடுத்து எங்கன்னா பத்தலைன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும். ஆனால் உள்நாட்டு விவசாயிகளை சாகடிச்சுட்டு வெளிநாட்டு விவசாயிகளுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்கிறதுக்கு பிறகு தான் நியாயமா? சொல்லுங்க. இந்த அநியாயத்தை நாங்கள் தீர்வு காணும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டோம். ஒன்று கோரிக்கை நிறைவேற்றுங்க, இல்லாட்டி கைது செஞ்சு சிறையில் அடைங்க, இல்லாட்டி அதுக்கான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து சென்னையிலிருந்து மேற்கொள்வோம். போராட்டம் ஓயாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினமணி பேப்பரிலே 5ஆம் பக்கத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்ன அறிவிப்பு? டெல்லியிலே போராடுகின்ற விவசாயிகளை அடக்குமுறையின் மூலமாக கையாளுகிறது மத்திய அரசு என்று. உறுதியாக அவர்கள் கையாள்வது அடக்குமுறை. ரோடில் போய் ஆணியை போடுறாங்க, டிராக்டரை விடலை, ஒத்துக்கிறோம். அதற்கு எதிர்ப்பு கொடுக்கிற எங்கள் முதல்வரின் பக்கம் நாங்களும் நிற்கின்றோம். அதே நேரத்திலே நீங்கள் கடந்த பல முறை தங்களுடைய தகப்பனார் முதல்வராக இருந்த பொழுது நடந்த செயலை, அவர் அமைத்த வாரியத்தை அழிக்கப்பட்டிருக்கிறது. தென்னை வாரியம் நீக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆகவே தயவு செஞ்சு 2 விதமான கோரிக்கை. ஒன்று, டெல்லியில் நடக்கிறதுக்கு அறிக்கை விடும் எங்களுடைய முதல்வர், அவர் கூறிய 66வது கோரிக்கையை ஏன் நிறைவேற்றாமல் எங்களை இப்படி அளக்களிக்கிறீர்கள்? அப்படி அளக்களிக்கின்ற அரசை நாங்கள் எதிர்த்து போராடவில்லை, கவன ஈர்ப்பு தான் கொண்டு வருகிறோம். ஆகவே தயவு செஞ்சு நினைத்து பாருங்கள். இன்னும் ஒரு பாயிண்டை சொல்கிறேன். 50 வருஷமாக கல் உணவு என்று நிரூபிக்கப்பட்ட பின்பும் இந்த கல்லுக்கடையை தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதிக்காததால் தான் இந்த தென்னை விவசாயிகளுக்கு இந்த அவல நிலை. எங்கே நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து மாநிலத்திலும் கல்லுக்கு அனுமதி உண்டு.
ஆகவே அங்கே இருக்கின்ற தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த கல் உணவுப் பொருளை தடை செய்ததால் இந்த எண்ணெய்க்கு வர்றோம். இந்த எண்ணெயை நீ பாமாயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குற. ஆகவே தயவு செஞ்சு கடந்த 30 ஆண்டு காலமாக எங்களுடைய நியாயமான கள்ளுக்கடை கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த தேங்காய் எண்ணெயை, கடலை எண்ணெயை, நல்லெண்ணெயை 75 ரூபாய் மானியம் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்மணியை வேணாலும் கேளுங்க. நாங்கள் செக்ரட்டேரியட்டுக்குள்ளே போகிறோம், அனைத்து செக்ஷன் ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, சார் இதை செய்யுங்க, இந்த தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெய்க்கும் 75 ரூபா மானியம் கொடுத்தா நாங்கள் எல்லாரும் வாங்குவோங்கிறாங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த தமிழக விவசாயிகளுக்கு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த போலீஸ்கிட்ட கேட்டுக்கிறோம், நீங்கள்லாம் யாரும் அல்ல, இங்கே இருக்கின்ற அனைவரும் எங்களுடைய சகோதரர்கள். இங்கே இருக்கிற ரொம்ப பேர் படிச்சுட்டு வந்தது இந்த எல்லையும் கடலையும் தேங்காயும் வித்துப்புட்டு கட்டின பணத்தில். உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், எங்களை ஏன் அடக்குமுறைக்கு கொண்டுட்டு போகிறீங்க? நாங்கள் என்ன கேட்குறோம்? உண்ணாவிரதம் தவறா? உண்ணாவிரதம் இருந்தவங்களை ஏன் கைது செஞ்சு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறீங்க? இப்போ இன்றைக்கி என்ன கேட்குறோம்? காத்திருப்பு, நாங்கள் எங்களுக்குள்ளே வெயிலில் உட்காந்துருக்கோங்கிறோம். இப்போ எங்களை ஏற்ற போகிறீங்க. இங்கே ஒரு சிஐடி ரிப்போர்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம 10 பஸ் எதிர்பார்த்தப்பா, 3 பஸ்ஸுக்கு தாப்பா ஆள் இருக்குது. இப்படி ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்து எங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் குலைக்கின்றீர்கள். அதெல்லாம் பொறுத்துக்குவோம். நீங்கள் படித்த அந்த தேங்காயை வித்துப்புட்டு கொடுத்த பணத்தில் இன்றைக்கி தேங்காய் பறிக்கவே முடியாத அளவுக்கு விவசாயினுடைய அவல நிலையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறது காத்திருப்பு போராட்டம். தயவு செஞ்சு எங்களை அப்புறப்படுத்தாதீர்கள். இந்த ரோட்டில் எங்களை இருக்க விடுங்கள். மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அந்த மந்திரிகளை வர சொல்லுங்கள். உங்கள் முன்னிலையே நாங்கள் தர்க்கம் செய்ய ரெடி. அதனால் தயவு செஞ்சு எங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அரெஸ்ட் பண்ணால் எஃப்ஐஆர் கொடுங்க, பஸ்ஸில் ஏற்றாதீங்க. இங்கனக்குள்ளே நாங்கள் உட்காந்துருக்கோம். எந்த மந்திரியை வேணாலும் வர சொல்லுங்கள். 50 மந்திரிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டோம். டெல்லியில் போராடினார் ஈசன் ஐயா. நான் கேட்டேன், ஐயா என்ன ஆட்சி பீடத்திற்கு அறிக்கை கொடுத்தீங்களான்னு. கொடுத்தேன், கவனிக்கலைன்னாரு. இங்கே அப்படி இல்லை. நானும் அவரும் கடந்த 14 டிசம்பர்லேருந்து வாரம் வந்து மந்திரிகளுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இதை செய்யாட்டி உண்ணாவிரதம் இருப்போம், நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு. அப்போ எங்களுடைய போராட்டத்தினுடைய வியூகத்தை பாருங்கள், எங்களுடைய போராட்டத்தினுடைய அடித்தளத்தை பாருங்கள். நீங்கள் கள்ளுக்கடையை அனுமதிக்காததால் இந்த நிலை. இப்பொழுது பாமாயில் நல்ல அருமையான வார்த்தை சொன்னார். இங்கே தேங்காய் விவசாயம் பண்ணுறவன் விவசாயி, அங்கே பாமாயில் விவசாயம் பண்ணுறவன் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி தான் பாமாயில் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்கள போய் நீங்கள் 75 ரூபா லிட்டருக்கு கொடுக்குறது ஏன் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது? இதுதான் கோரிக்கை. இதற்காக நாங்கள் கையாளும் விதம் உண்ணாவிரதம், காத்திருப்பு போராட்டம். தயவு செஞ்சு இதை நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணாமல் பஸ்ஸில் ஏற்றாமல் உரியவர்களை வருவதற்குள்ள நடவடிக்கைகள் என்று நம்புகிறோம். நன்றி.